காரஞ்சாரமாக உனக்கு சமைக்க தெரியுமாடின்னு உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை பார்த்து கேட்டா, சமைக்கலாம் தெரியாது, சாப்பிட இடம் வேணா தெரியும்னு கையை பிடிச்சி இழுத்து நேராக பள்ளிக்கரணை A to B பக்கத்தில் இருக்க இந்த மதுரை ஆச்சி கிச்சனுக்கு வந்துருங்க. அவுட்டோர் அண்ட் இன்டோர் செட்டப்பில் சூப்பரான டைனிங், கிரில்லு, பார்பிக்யூ, புரோட்டா, தோசை, ஃப்ரைட் ரைஸ்னு போட்டு தள்ளிட்டே இருப்பாங்க. உள்ளே போயிட்டு நான் ஆர்டர் சொல்கிறேன். மறக்காமல் நீங்கள் கெட் ராக்கிஃபைட் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆர்டர் சொல்லிவிட்டு வெளியே எட்டி பார்த்தா மாஸ்டர் ஒரு பக்கம் சைஸாக ஒரு தோசை ஊற்றி மேலே கறியெல்லாம் போட்டு மஜாவாக கறி தோசை ரெடி பண்ணிவிட்டு பக்கத்தில் ஃபுல் பாயில் போடுறாரு. அப்படியே பக்கத்தில் பார்த்தா நல்ல பெரிய வாழைலையாக எடுத்து அதை வாட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா இதுன்னு யோசிச்சிட்டே இருந்தான். அப்புறம் தான் பார்த்தா இலை புரோட்டா, சால்னால ஊற வச்ச புரோட்டா, அதுக்கு மேலே இந்த ஃபுல் பாயிலை வச்சு அப்படியே வாழை புரோட்டா ரெடி பண்ணிட்டாரு. தூக்கி அதை கல் மேலே வச்சு தண்ணி தெளிச்சா உடனே ஒரு வாசம் வந்தது பாருங்க. அது ஃபீல் பண்ணாதான் தெரியும். அதுக்கு நடுவில் நம்ம சொன்ன கறி தோசை எல்லாம் வந்துருச்சு. அப்படியே போயிட்டு டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே அந்த கறியோட தோசை எடுத்து இந்த காரமான கிரேவியில் தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட் அப்படியே ஆளே அள்ளும். அந்த அளவுக்கு காரமும் சாரமும் சூப்பராக உள்ளே இறங்கியிருக்கும். அவ்வளோ சூப்பரான கிரேவி கறி தோசைன்னே சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து இந்த புரோட்டா மாஸ்டர் எங்களை பார்த்த வேகத்தில் அடிக்காமலே கொடுத்துட்டாரு. சரி நம்மளே மாஸ்டர் தானுன்னு நல்லா அடித்து அப்படியே இந்த ஸ்பைசி கிரேவி அதுக்கு கூட மேலே இந்த சால்னா அப்படியே தொட்டு சாப்பிட்டா அப்படியே தரமாக இருக்கும். அடுத்து வந்த இந்த குடல் ரோஸ்ட்டு அப்படியே மேலே வச்சு இந்த புரோட்டா கூட அப்படியே உள்ள தலைவனை அனுப்புனா அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்கும். நம்ம மட்டும்தான் இங்கே இருப்போம். நம்ம மனசு நேராக மதுரைக்கே போய் லான்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இந்த கிரில்லு பெப்பர் பார்பிக்யூ சும்மா வேறு லெவல்னு சொல்லுவேன். அவ்வளோ டென்ட்ரியாக ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சு. கூட அந்த மைனஸ் வச்சு சாப்பிட்டா பங்கமாக இருக்கும். நீங்கள் வேளச்சேரி பள்ளிக்கரணை சரௌண்டிங்கில் இருந்தால் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட்டாக நான் ஒரு கோலி சோடாவை போட்டு முடிச்சிட்டேன். பை பாய்.